18ஆம் கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, இப்போது இந்த இரவு பொழுதில் எதற்காக கருப்பசாமி உன்னை தேடி வந்திருக்கேன் தெரியுமா? இப்போது எப்படி அந்த வானத்தை இருள் சூழ்ந்துக்கிட்டே இருக்கோ, அதே போல் உன் வாழ்க்கையிலையும் இருள் சூழ்ந்துக்கிட்டே இருக்கு. இந்த இருளை விலக்கி வைக்கவும் வெளிச்சத்தை கொண்டு வரவும் என்ன செய்யணும்னு தெரியாமல் நீ தடுமாறி தவிப்பதால் தான் இந்த கருப்பசாமி நானே உன்னை தேடி வந்துட்டேன். காரணமில்லாமல் நான் யாரையும் வந்து பார்க்க மாட்டேன், எதுவும் செய்ய மாட்டேன்னு உனக்கு தெரியும் தானே. உன் வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொண்டு வர்றதுக்கான நேரம் வந்துட்டதால தான் உனக்கான எல்லா நல்லதையும் செய்வதற்காகவே, அருள் புரிவதற்காகவே இந்த கருப்பசாமி உன்னை தேடி வந்துட்டேன். இனிமே நீ மனம் தளர வேண்டிய அவசியமே இல்லை. நீ அமைதியாக இருந்தாலே எல்லாத்தையுமே நான் பார்த்துக்குவேன். நீ அமைதியாக எனக்கு நன்றி சொல்ல மட்டும் தயாராக இரு. ஏன்னா இப்போ உன்னை தேடி வந்து நீ வேண்டியதையெல்லாம் கொடுக்க வந்த இந்த கருப்பசாமி உன் விருப்பங்களையும் சீக்கிரம் நிறைவேற்றுறேன். இன்றோடு உன் சோதனை காலமெல்லாம் முடிய போகுது. நீ தொட்டதெல்லாம் தொலங்க போகுது. நீ நினச்சதெல்லாம் நல்லபடியாக நடக்க போகுது. படிப்படியாக உன் வாழ்க்கையில் உன்னை புகழின் உச்சத்தை தொட வைப்பேன் என் செல்லமே. இந்த கருப்பசாமி உனக்கு துணையாக இருக்கும்போது உனக்கு என்ன கவலை? உன் மனசில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டது குறை நிறைன்னு எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லு. உன்னை முழுவதுமாக காக்கும் கவசமாக நான் காத்துக்கிட்டு இருக்கும்போது எந்த கெடுதலும் உன் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன் என் தங்கமே. உன்கிட்ட செல்வாக்கு குறைஞ்சிருச்சு, பண வசதி குறைஞ்சிருச்சு, உனக்கு நிறைய கடமை இருக்குதுங்கிறதுனால பல பேர் உன்னை நிராகரிச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் இந்த சூழ்நிலையில் தான் இன்னுமே நீ கவனமாக இருக்கணும். ஏன்னா இன்னும் உன் வாழ்க்கையில் நிறைய செல்வங்களை, நிரந்தரமான செல்வ செழிப்பை தருவதற்காக இந்த கருப்பசாமி உன்னை தேடி வந்திருக்கேன். இனி உன் வாழ்க்கையில் ஏற்பட போகும் முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் யாராலுமே தடுக்க முடியாது என் தங்கமே. எப்பவுமே எல்லா விஷயங்களையும் நீ பொறுமையாக கையாளும் போது எல்லா நற்பண்புகளும் தானாக உன்னை வந்து சேரும். உன்னுடைய கர்ம பலன்களையெல்லாம் கழிச்சுக்கிட்டு இருக்க உனக்கு எல்லாமே தாமதமாகுதே நினச்சி வருத்தப்படாத. யார் கைவிட்டாலும் இந்த கருப்பசாமி உன்னை கைவிட போகிறதில்ல. எப்போதும் யார் மீதும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாழ கற்றுக்கோ. ஏன்னா மனிதர்களிடம் நீ எதை எதிர்பார்த்தாலும் அது நிச்சயமாக உனக்கு வலியையும் ஏமாற்றத்தையும் மட்டும்தான் கொடுக்கும். உன்னுடைய எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் அது இந்த கருப்பசாமியிடம் மட்டும் இருக்கட்டும். நிச்சயமா நான் உனக்கு எந்த கஷ்டத்தையும் ஏமாற்றத்தையும் கொடுக்கவே மாட்டேன். ஒருபோதும் உன்கிட்ட கையேந்தி வந்து நிற்கிறவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாத. அதே போல் அடுத்தவன் குடும்பத்தை அழிக்கிறதுக்காக வீண் பிரச்சனைகளையும் பொய் சொல்வதையும் செய்யாதே. ஒருத்தர் பசியோடு இருக்கும்போது அவங்கள பார்க்க வச்சு நீ சாப்பிடவும் கூடாது. பசித்தவர்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது உன்னிடமிருந்து கொடுக்க பழகு. கையேந்தி வந்து நிற்கிறவங்களுக்கு உன்னால் எதுவும் கொடுக்க முடியாத சூழ்நிலையே இருந்தாலும் ஆறுதலாக ஒரு நல்ல வார்த்தைகளையாவது சொல்லி அனுப்பு. எப்போதும் எல்லாருக்குமே நீ நல்லது செய்யலைனாலும் கெட்டதை செஞ்சிடக்கூடாது என் செல்லமே. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களெல்லாம் ரெண்டே வகையானவங்களாக தான் இருக்காங்க. ஒருத்தர் அன்பா பாசமாக இருப்பாங்க, இன்னொருத்தர் கெடுதல் செஞ்சு கேடு செஞ்சு உனக்கு அனுபவத்தை மட்டுமே கொடுப்பாங்க. அனுபவத்தை தரும் உறவுகளை தள்ளி வச்சுக்கோ, அன்பை தரும் உறவுகளை உன் மனசுலையே வச்சுக்கோ. எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படி இந்த கருப்பசாமி உனக்கு துணையாக நிற்க போகிறேன். காசு பணம் நிறைய இருக்கிறவனுக்கு ஒரு சின்ன தலைவலினா கூட ஊரே வந்து நலம் விசாரிப்பாங்க. இதுவே காசு பணம் இல்லாத ஒரு ஆள் அனாதையாக இறந்து கிடந்தா கூட ஒருத்தர் பக்கத்தில் போய் என்னன்னு பார்க்க மாட்டாங்க. மொத்தத்தில் இந்த உலகத்தில் ஒரு மனிதனை மனிதனாக மதிப்பதற்கும் நல்லா இருக்கியா இல்லையான்னு விசாரணை செய்வதற்கும் கூட அவங்கிட்ட காசு இருக்கணுன்றது அவசியமாகி விட்டதல்லவா. பணத்தை வச்சு மட்டுமே இந்த காலத்தில் மனிதர்கள் எடை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படிப்பட்ட கலியுக காலத்தில் நீ கொஞ்சம் பார்த்து கவனமாக சிக்கனமாக சேமிப்பை செய்யக்கூடிய ஆளாக இருந்துதான் ஆகணுமென்னு சொல்லவே. தேவையில்லாத விஷயங்களில் கவனம் செலுத்தவோ அல்லது தேவையில்லாத செலவு செய்யவோ வேண்டாம். சிக்கனமாக இரு. உன் குடும்பத்துக்கு எது அவசியமோ அதை செய்ய. அனாவசியமான செலவுகளை விலக்கி வச்சிடு. நீ நேர்மையாக இருந்து என்ன சாதிச்ச என்ன சம்பாதிச்சன்னு யாராவது உன்கிட்ட வந்து கேட்டாங்கன்னா நீ தைரியமாக சொல்லு.
நேர்மையாக இருப்பதே மிகப்பெரிய சாதனை தான். நான் நேர்மையாக இருந்து தான் இறைபக்தியை சம்பாதிச்சிருக்கேன். இறைபக்தியும் நம்பிக்கையும் எனக்கு நல்லதை செய்யும். என்னுடைய இந்த நல்ல நேர்மையான குணம்தான் என் வாழ்க்கையவே உயர்த்த போதுன்னு நீ தைரியமாக சொல்லிவிடு என் தங்கமே. எல்லார்கிட்டையும் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்ல விஷயந்தான். ஆனால் அதுக்காக உன் வாழ்க்கையவே நீ விட்டுட்டு வாழணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாரும் வாழ்க்கையை வாழ பிறந்தா மாதிரி நீயும் வாழ்க்கையை அனுபவித்து ரசித்து வாழ்வதற்காக தானே பிறப்பெடுத்தாய். அப்புறம் என்ன, வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு. ஒரு சில பேர் உன்கிட்ட நல்லா பேசுவாங்க, பழகுவாங்க. ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் அவர்களுடைய உண்மையான குணம் என்னங்கிறது நீ உதவி கேட்டு போய் நிற்கும்போது தெரிய ஆரம்பிச்சிடும் என் செல்லவே. அப்போ நீ யோசிப்ப, இத்தனை நாளாக இவர்களுடைய உண்மை குணம் இதுன்னு கூட தெரியாத அளவுக்கு நம்ம அறியாமையிலையா இருந்திருக்கோன்னு. அது என்னன்னா, அவங்களும் அந்த அளவுக்கு உன்கிட்ட நல்லவனை போல நடிச்சிருக்காங்கன்றதும் மறுக்க முடியாத உண்மைதானே. பயப்படும்படி எதுவுமே நடந்துடக்கூடாதுன்னு நீ நினைக்காத. கவலைப்படும்படி எதுவுமே நடக்கக்கூடாதுன்னு வேண்டுவதற்கு பதிலாக என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய திறமையை எனக்கு கொடு கருப்பான்னு நீ கேட்டுக்கிட்டினா, உனக்கு புஜகல பராக்கிரமத்தையும் எதையும் தாங்கும் மன வலிமையையும் சக்தியையும் தைரியமான உள்ளத்தையும் நான் கொடுத்து உனக்கு துணையாக நான் இருப்பேன். ஒருத்தன் தோத்தானா அவன் பின்னால் போ. ஏன்னா தோற்றவன் உனக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுப்பான். அப்புறம் உனக்கு நல்லதே நடக்க ஆரம்பிச்சிடும். நீ உன் வாழ்க்கையில் தோல்வியை சந்திக்காமலேயே தோற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்றத புரிஞ்சு நடந்துக்கணும் என் செல்லமே. நல்ல நேரம் வரட்டும்னு சும்மாவே உட்காந்து விஷயத்தை தள்ளி போடுறதுக்கு பதிலாக உன்னால் முடிஞ்ச விஷயங்களை முயற்சி செஞ்சுக்கிட்டே இரு. ஏன்னா நல்ல நேரம் வரும், நல்ல காலம் வரும்னு நீ வீணாக்குற ஒவ்வொரு நிமிஷத்தையும் உன்னால் திரும்ப பெற முடியாதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. எதுவாக இருந்தாலும் இன்றைக்கே இப்போவே செய்ய ஆரம்பி. வேலையும் பணமும் மட்டும் ஒரு மனுஷனுக்கு இல்லைனா அவன் என்ன சொன்னாலும் சரியானதையே சொன்னாலும் இந்த உலகம் தவறாதான் சுயநலத்துக்கு சொல்கிறான்னு தான் எடுத்துக்கும். மொத்தத்தில் ஒரு மனிதன் காசு பணம் வசதி வச்சுருந்தா மட்டும்தான் அவன் என்ன சொல்கிறாங்கிறத கூட காது கொடுத்து கேட்க வருவாங்க. என் அன்பு பிள்ளையே, உன் வார்த்தைகளை யார் கேட்டாலும் சரி கேட்கலைனாலும் சரி, உன் பேச்சை யார் மதித்தாலும் சரி மதிக்கலைனாலும் சரி, உன்னுடைய எதிர்காலத்தை உறுதியாக முன்னேற்றணும்னு இந்த கருப்பசாமி நான் முடிவெடுத்துட்டேன். நீ ஒரே ஒரு பக்கத்தில் முடிஞ்சு போகிற வாழ்க்கையே வாழலை. இன்னும் நிறைய பக்கங்கள் உன் வாழ்க்கையில் இருக்குது. ஒரு சிலர் தான் உன்னை முழுசாக படிப்பாங்க. ஒரு சிலர் உன் அட்டையை பார்த்துட்டே உன்னை விட்டு விலகி போகலாம். ஒரு புத்தகத்தின் அட்டையை வச்சு அந்த புத்தகத்தில் இதுதான் இருக்கும் இப்படி தான் இருக்கும்னு தீர்மானத்துக்கு வர முடியாது. உன்னை சரியாக படிக்காதவங்க உன்னை எப்பயும் உன்னுடைய அதிர்ஷ்டத்தையும் இழந்து போவார்கள். உன்னை சரியாக படித்து உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்க ஒருபோதுமே உன்னை விட்டு விலக மாட்டாங்க. வாழ்க்கையை அனுசரித்து வாழ கற்றுக்கோ. எல்லாமே நல்லதாக உனக்கு நடக்கும்படி இந்த கருப்பசாமி உனக்கு துணையாக இருந்து ஆசீர்வதிப்பேன். எல்லாத்தையும் எதிர்கொள்ளும் துணிவும் தைரியமும் உன் மனசில் இருந்தாலே நீ திட்டமிட்டது போல உன் வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும் என் தங்கமே. என்ன நடந்தாலும் நீ பயப்பட வேண்டாம். ஏன்னா உனக்கு 2 பக்கமும் துணையாக உன்னை பாதுகாக்கும் கவசமாக உன்னை சுற்றி வேலி போட்டு இந்த கருப்பசாமி உட்கார்ந்துருக்கேன். நீ எப்போதும் யாருக்கிட்ட பேசினாலும் சரி பழகினாலும் சரி அவங்களுக்கு எந்த அளவுக்கு இடம் கொடுக்கணுன்றத மனசில் யோசித்து வச்சுக்கோ. யாரை எங்கே வைக்கணும்னு முதல்ல கற்றுக்கணும். அப்படி இல்லைனா நீ இருக்க வேண்டிய இடத்துல இருக்க முடியாது என் தங்கமே. நல்லவனை கீழே வச்சுட்டு கெட்டவனை உயரத்தில் வச்சினா அந்த கெட்ட குணமும் கெட்ட விஷயமும் ஓ வாழ்க்கையை ஆக்கிரமிச்சு ஒன்று அசிங்கப்படுத்திடும். அதற்கு பதிலாக நல்லவனை உயர வச்சு நல்லவன் கூட நட்பு கொண்டு நல்ல செயல்களை நீ செய்யும்போது அதுதான் உன் வாழ்க்கையை உயர்த்தும். அதனால தான் யாரை எங்கே வைக்கணும்னு கற்றுக்கிட்டு அந்த இடத்துல வைக்க கற்றுக்கோன்னு சொல்கிறேன். தெருக்கோடியில் படுப்பவனும் சரி பல கோடியில் புரள்பவனும் சரி கஷ்ட நஷ்டங்களை தினமும் சந்திச்சு தான் ஆகணும். இந்த பூமியில் எல்லாருக்குமே சோதனைகள் இருக்க தான் செய்யும். சில நேரங்களில் வானமே இருண்டு போவது போல தான் உன் வாழ்க்கையிலையும் இருள் சூழ்ந்திருக்கு. இருள் இருந்து கிடக்கிற அந்த வானத்துக்கு எப்படி சூரியனும் சந்திரனும் வந்து ஒளியை தருதோ அதே போல் இருண்டு கிடக்கிற உன் வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை தர இந்த கருப்பசாமி நான் வந்துட்டேன். அதனால தானே இப்போது இந்த இரவு பொழுதிலேயே உன்னை தேடி வந்தேன்.
யார் உனக்கு எதிரியாக நின்று என்ன செஞ்சாலும் சரி, உன்னை ஏமாத்தினாலும் சரி, துரோகம் செஞ்சாலும் சரி, உனக்கு சாப்பிட விஷத்தையே கொடுத்தாலும் சரி, நடு முதுகில் நச்சுன்னு குத்தினாலும் சரி, எது உனக்கு கிடைச்சாலும் சரி, எது உன்னை விட்டு விலகினாலும் சரி, எப்போதுமே நீ என்னை நம்புனினா எல்லா சூழ்நிலைகளையும் எல்லா விஷயத்திலும் இருந்து நான் உன்னை காப்பாற்றுவேன். எல்லாமே நல்லதாக நடக்கும்னு நம்பு. உன் நம்பிக்கைப்படியே உனக்கான நல்லது நடந்தே தீரும்.